நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்மை செய்தி, விஜயகாந்திற்கான பத்மபூஷன் விருதுடன் பிரேமலதா தேமுதிக அலுவலகம் வருகை புரிந்திருக்கிறார். கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்தில் தேமுதிக தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் நினைவிடத்தில் பத்மபூஷன் விருதுடன் வருகை புரிந்திருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுகன்யா. பத்மபூஷன் விருது கடந்த டிசம்பரில் உயிரிழந்த திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக ஏற்கனவே ஏப்ரல் 22 பல்வேறு சாதனையாளர்களுக்கு அந்த விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாவது கட்டமாக இந்த மே 9 விஜயகாந்துக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. டெல்லியில் இந்த விருதை பிரேமலதா அவரது குடும்பத்தினரோடு சென்றிருந்தார். அந்த விருதை அவர் பெற்றுக்கொண்டார். இன்று மதியம் பிரேமலதா விஜயகாந்த் சென்னை விமான நிலையம் திரும்பினார். அங்கே கிட்டத்தட்ட 700 முதல் 800க்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்களும் விஜயகாந்த் ரசிகர்களும் அவரை சூழ்ந்து அவரை வரவேற்றார்கள். பத்மபூஷன் விருதுடன் சென்னை திரும்பிய அவரை வரவேற்றார்கள். இங்கு தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அலுவலகம் விஜயகாந்த் நினைவிடம் இங்குதான் இருக்கிறது. அங்கு சுமார் 8 அடி உயரம் கொண்ட மாலையை அணிவித்து பிரேமலதா விஜயகாந்தை தொண்டர்கள் வரவேற்று இருக்கிறார்கள். இங்கும் கிட்டத்தட்ட ஓரளவு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் மொத்தமா இந்த இடத்துல வந்திருக்காங்க. இங்க அவர் விஜயகாந்தருடைய நினைவிடத்தில் அவர் பெற்ற பத்மபூஷன் விருதை அவர் சமர்ப்பிக்க இருக்கிறார். இந்த இடமே விழா கோலம் செய்திருக்கிறது. வண்ண வண்ண மலர்களால் இந்த இடம் முழுக்க அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பிரேமலதா விஜயகாந்துக்கு தேமுதிக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். ஏற்கனவே சென்னை விமான நிலையத்தில் அவர் ஏற்கனவே செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். டெல்லியிலும் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை பிரேமலதா விஜயகாந்த் சந்திக்க இருக்கிறார். கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவர்களது தலைமை அலுவலகம் உற்சாகம் பொங்க இருக்கிறது. பாடல்கள் விஜயகாந்தருடைய திரைப்பட பாடல்களை ஒழிக்க வைத்திருக்கிறார்கள். பிரேமலதா விஜயகாந்துக்கு வரவேற்பை விஜயகாந்த் நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகம் விழாக்கோலம் பூண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 8 அடி உயரம் உள்ள மாலையோடு பிரேமலதா விஜயகாந்திற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்திற்கு அளிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதோடு பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்தும் அவர்களை வழங்கியமைக்கு நன்றி சுகன்யா. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.